ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another video. சுத்தியில் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவரோட தாவக்கே கட்சியோட கொடியை அறிவிச்சிட்டாங்க. ஆல்சோ அதுக்கான சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் லைவ் பார்த்து தான் இருந்தேன். லைவ் பார்க்கும்போதே கொடியை பார்த்தேன், சாங்கும் பார்த்துட்டேன். பட் என்ன சாங் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய அந்த ஆடியோ இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஃபுட்டேஜஸ் என்ன சொல்கிறது, கிளாரிட்டியாகவே இல்லை. ஒரு சொதப்பலாகவே இருந்த மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ப்ராப்பர் டெலிகாஸ்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே சரி வெயிட் பண்ணி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்தா இப்போ உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாங்கை பார்த்தலாம், அதுக்கப்புறம் நம்மளோட பின்னாடி பேசிக்கலாம். ஓகே, 3, 2, 1. நான் சாங் பார்த்தேங்க, ஆல்ரெடி கேட்சிங் நல்லா செம்ம கேட்சிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணவங்க, லைவாக பண்ணவங்க சரியாக இது பண்ணலையாட்டிருக்கு. ப்ராட்காஸ்ட்டில் சவுண்டே கேட்கல பாதி இடத்துல. காவல் கொடியே கொடி பார்த்துருப்பீங்க. அதில் சென்டரில் மயில், 2 சைடில் யானை இருக்கும். அதுக்கான விளக்கத்தை வந்துட்டு மாநாடில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. கருப்பு வெள்ளை யானை என்ன எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன குறியீடு இருக்கலாம், நமக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு சாங்காக பார்க்குறோம், ஒரு பாட்டியோட சாங்கா. கொடியேறுது இந்த பீட் தான் சொன்னேன் நான். அந்த லைவில் கேட்கும்போது பீட் தான் கேட்டேன். நல்லா கேட்சியாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் பொலிட்டிக்கல் சாங்குன்றப்ப ரொம்ப இது பண்ணக்கூடாது. சிம்பிள் டியூனாக கேட்சியாக இருக்கணும்ல, அந்த வகையாக கரெக்டாக போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தம்மன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாங் ஒட்டிடும். விவேக் எவ்வளோ பெரிய தளபதி ஃபேன் உங்களுக்கு தெரியும். ஆடியன்ஸ்லேயே நிறைய சொல்லியிருப்பாரு. ஒரு சினிமா சாங்காகவும் நினச்சி பார்க்கலாம், அப்படி பார்த்தாலுமே நல்லா தான் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் சாங் கேட்டாலும் நல்லா தான் இருக்குது. சாங்காக நல்லா இருக்குது கைஸ். தெரியுதுங்களா, இந்த பீட் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும், கேட்சியாக இருக்குது. நைஸ் லிரிக்ஸ். லிரிக்ஸ் பயங்கரம் உட்காந்து எழுதியிருக்காரு விவேக். ரசிச்சு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே, இதுதான் அந்த இது. எல்லா கலருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க.
மேபி இதுக்கான விளக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் பேசும்போதே அந்த இதில் சொல்லியிருந்தாரு, பெரிய கொடி அறிவிக்கிற இதில் தான் சொல்லியிருந்தாரு. மாநாடுக்கானதை எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாநாடு வந்து எங்கே நடக்குது, எப்போ நடக்குன்றது வந்து கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்போம். அந்த அறிவிப்பு பண்ணும்போதே கொடிக்கான விளக்கத்தையும் அதில் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நமக்கே தெரியும் இந்த யானை என்ன குறிக்குது, மயில் என்ன குறிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, எல்லோ, க்ரீன், ரெட்டு, ப்ளூலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு, ஏன்னா சும்மா எதுவும் வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் ஒரு இலக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நியூஸ் ஆகட்டும், நிறைய பேர் யூடியூப்பில் இதுக்கான ஒரு டீகோடிங்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்களே சொல்லுவாங்க, மாநாடு நடக்கும்போது சொல்லுவாங்க. அதை பற்றி அப்போ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தளபதி ஃபேனா இல்லை ஜென்ரல் ஃபேனா, உங்களோட கருத்து என்ன இதில்ன்ற சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு, நானும் தளபதி ஃபேன் தான், நானும் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கொடியெல்லாம் பார்த்தாச்சு. பட் ஆஸ் அ பொலிட்டீஷியனாக இவருக்கு தளபதி வந்து எந்தளவுக்கு செயல்படுவார் அப்படின்ற சொல்லிட்டு நீ வர காலங்களில் தான் தெரியும். ஆல்ரெடி இது நிறைய பண்ணியிருக்காங்க, அவர் நட்பணி மன்றம் மூலமாக நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பொலிட்டிக்கலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்குன்றது வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்து தான் கைஸ் தெரியும். இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபர்தர் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆளுங்களாம் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா விஜய் அப்படின்ற அவரோட இது மட்டும் நமக்கு தெரியும். பட் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 234 நிற்கிறாங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ, விஜயோட ஃபேஸ் வேல்யூக்கு ஓட்டு விழுகுன்னு வச்சுக்கலாம். பட் அவங்க சார்பில் நிற்கிற ஆளுங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எந்த மாதிரி ஆள், அவங்க எந்த மாதிரியான ஆளுனோன்னா நீங்கள் எதை தப்பாக நினச்சிக்காதீங்க. எந்த மாதிரி எஜுகேஷன் லெவலு, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதற்கான டைம் இருக்குது, 2026 தான். பட் இப்போ இருந்தே ஆரம்பித்தா தான் அந்த மக்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கொடி ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், அதுக்காக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது, அது ஒரு 10 days பிஃபோர்ன்றப்ப இப்போ தேட்டர் எல்லாமே நிறைய பேர் கண்டிப்பாக கொடியை தூக்கி சுற்றுவாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு சினிமா அந்த சமயம் அதில் சினிமாவை பார்த்தா போதும். பட் இது எனக்கு எப்படின்னு தெரியல கைஸ். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சொல்லி, விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கொடி பிடிச்சிருக்கா, நீங்கள் என்ன இதில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க, இல்லை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் விமர்சனம் இருக்கா, உங்களோட கருத்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி இன்னொரு வீடியோ டிவிக்கு இந்த பொலிட்டிக்கல் ரிலேஷனாக இன்னொரு வீடியோ போகிறதுனா சொல்லுங்கள், போடலாம், பேசலாம். ஸோ அது உங்களோட சஜஷன் பொறுத்து நம்ம பண்ணலாம் கைஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see you in another one. Bye.